ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனீஸ் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா முட்டை குழம்பு. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா 4 தக்காளி, 4 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவு இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ரெண்டும் பொரிஞ்சதும் 4-5 பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தக்காளியை வதக்கி விடுங்க. ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா நான் கீரி போடலை, முழுசாகவே தான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தக்காளியை வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். புளியை ஃபஸ்ட்டே ஊற போட்டு வச்சுருங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற போட்டு வைங்க போதும். முட்டை குழம்புக்கு நிறையா புளி ஊற்றக்கூடாது, புளி கம்மியாக தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு, உங்கள் மிளகாத்தூள் எப்படியோ அப்படி சேர்த்துக்கோங்க. என்னோடய மிளகாத்தூளில் நான் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன். நான் ஒரு 5-6 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு மூடி அப்பப்போ கிளறி தக்காளி மிளகாத்தூளை வேக விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை தண்ணி ஊற்றி வேக விடாதீங்க, எண்ணெயிலே லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே குழம்ப கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ அவிச்சு வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். நான் வேறு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன், நீங்கள் அதே பாத்திரத்தில் கூட முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை நான் ஏற்கனவே வேக வச்சு உரித்து வச்சுருந்தேன். குழம்புல உரித்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். அவிச்சு வச்ச முட்டையை குழம்புல சேர்த்து ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குழம்ப கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆகிடும். கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ முட்டை குழம்பு டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.